அபிராமி. குருக்களுடைய பேத்திக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது. இந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கச்சே இந்த டீச்சரு பால்ய விவாகம் கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். குருக்கள் கிட்ட போய் இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பரபு நன்னா குடிச்சிட்டு போய் தகராறு பண்ணிவிட்டார். ஏண்டா அந்த பொண்ணு பேரு கெட்ட மாதிரி நல்லதுதானே சொல்லியிருக்கா. விரல் சூப்புற குழந்தைகளுக்கெல்லாம் தாலியை கழுத்தில் கட்ட சொல்லி கையில் ஒரு லட்டுவை கொடுத்து பெஞ்சிலேயே பணமாக்கணுமா? இதுல பாதி அரும்பிலேயே வீணா போயிடும். அநியாயமா அதுங்களுக்கு வாழ்க்கையும் போயிடும். அந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? ஏய், நம்ம ஆளுங்களுக்கு புத்தி கிடையாதுடா. சரி, மேற்கொண்டு சொல்லு. குடிச்சிட்டு கலாட்டா பண்ண போன பரம டீச்சரை அடிக்க போய் அவனை தடுத்து உதைச்சு நம்ம ராஜேஸ்வரி பேரை வெங்கட்டுல முடிச்சிட்டான். நம்ப என்ன நம்ப ராஜேஸ்வரியாவ அந்த வெங்கட் எப்படி குறுக்கள் பையனை அடிக்கலாம்? நீங்க தான் இப்ப சொன்னீங்க இந்த 10ஆம் பசலித்தனத்தை விட்டு ஒழிக்கணும்னு, அதனால அடிச்சிருக்கோம். ஏண்டா ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதிகாரத்தை கையில எடுத்துக்க. இவன் யாருடா? சொல்லிட்டல்ல பாரு, இப்ப நான் எப்படி இதை வச்சு அசை போடுறேன் பாரு. பரவாயில்ல, நல்லா 10 வருஷம் போல் இருக்கு. வேலை செய்யும்ல, எங்க அடிக்க போதும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு ஜுரம் தலைவலின்னு எதுக்குமே ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்லை மணி. ஆனால் இப்போ என்னமோ இவ்வளோ தூரம் நம்ம கிளம்பி போயின்னு இருக்கோம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு மணி. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ல? கொஞ்ச நேரம் புலம்பாம வரியா? எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு தானே போயின்னு இருக்கோம். சரி மணி, நீங்கள் சொன்னேன்னு இவ்வளோ தூரம் வெளியூர் வரைக்கும் வரேன். என்னமோ அந்த பகவான் தான் சீக்கிரமாக கண்ணை திறந்து நீக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும். மாறவே மாட்டேன் மக்கு. நம்ம துண்டு பையன் என்ன கை நீட்டி அடிக்கிறான். டேய் வாடா, நீ வாடா, இப்போ வாடா. உனக்கு தைரியம் தான் இப்போ வந்து கைவிடா. நீ அடிக்கிற நீ அது ஜனிச்சதே பைத்தியம் இல்லை குடியேற வேற. எங்க போய் தொலைஞ்சா இவன்? இங்க இருக்கிறதா சொன்னானுங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா. என் மேல கை வைக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சாடா? உள்ளேயும் தண்ணி வெளியிலையும் தண்ணி. இப்போ வந்து கைவிடானே. டேய் தைரியம் தான் இப்போ வந்து என் மேல கைவிடா. என் மேல கைவிடா பாருங்க. டேய் ஆளாளுக்கு என் மேல கை வைப்பீங்களாடா? நீயா மாமா? சாரி மாமா, நான் அந்த பையனை திரும்ப அடிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டேன் மாமா. பையனா? அதான் அந்த மேல மாடி ராஜேஸ்வரோட பையன் இருக்கல மாமா. உனக்கு தெரியுமா மாமா? சின்ன பையன் வாடகை சைடுல ஓடிட்டு இருப்பாங்க. ஆமாடா, சின்ன பையன். அவன் தான் அந்த பையன் அடிச்சிட்டான் மாமா. கேள்விப்பட்டேன்டா, கணக்கு புள்ள சொன்னான். அந்த குடும்பம் திமிர் பிடிச்ச குடும்பம். ஏண்டா அடிவாயின்னு சும்மாவா விட்ட? சும்மா விடுவேன் நான் அவனை. பாரு நான் என்ன பண்றேன். என்ன பண்ணுவ? ஒண்ணு இல்ல மாமா, நானே என் பொண்ணு கல்யாணத்துக்கு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு செஞ்சு ரெடி பண்ண மாமா. இந்த டீச்சர் இருக்கால பேர் என்ன? பாடம் சொல்லி தரதோட நிறுத்த வேண்டியதானே மாமா? பாரதி. அவன் பாடம் சொல்லி தரதோட என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, நீ பெரிய டாக்டராவ டீச்சராவன்னு சொல்லி அவன் மனசை கெடுத்து வச்சிருக்க மாமா. நான் இதை போய் கேட்க போனேன். ஏண்டி நீ பாடம் சொல்லி தரதோட நிறுத்த வேண்டியதானே, எதுக்கு என் பொண்ணு மனசை கெடுக்கிறேன்னு கேட்டா இவன் குறுக்க வந்து என்ன அடிக்கிறான் மாமா. ஒன்னு அடிக்கிற அளவுக்கு அவன் நெஞ்சில மஞ்சாக்கறி இருக்கா? அடிச்சானாவே விடுவோமா நம்ம? மத்த வேலை விடுறா, நான் விட்டுருவேன்டா. மாமா நீதான் மாமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். அவனை சும்மா விடக்கூடாது. நீ வேற நான் வேற இல்ல. உன்னை அடிச்சா எனக்கு நெஞ்சு வலிக்குது. உன்னை சும்மா விட மாட்டான். அட இது நான்டா அடிச்சது. அவன் இல்ல மாமா, நான் அவனை சொல்றேன். அவனை சும்மா விட்டு இங்க பிடிக்கிறிய? அது வேற ஒண்ணு இல்லடா, மீசை இப்பதான் முளைக்குது. அந்த குஜிலியவன் பார்த்துருக்கிறான். நீ பேசும்போது நீ போட்டிக்கு வந்திருக்கன்னு கையை பிடிச்சிட்டு அடிச்சுட்டான். ஏமாமா அவன் சாகசத்தை காட்ட நான் தான் கடிச்சனா? இதை கேள்விப்பட்டு நான் துடிச்சு போயிட்டேன்டா. கணக்கு சொன்ன உடனே அருவாளை தேடின கிடைக்கல, உன்னை தேடினு ஓடியாந்துருக்கிறேன். கவலையா போடாது, நீ என் கூட வா. போலீஸ்ல போய் அவன் பேர கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எதுக்கு? அவனை உள்ள தள்ளிடலாமா? நீ வேற மாமா, அவன் வசதியானவன் மாமா, எதுக்கு தேவையில்லாம? நீயா சொல்ற?
ஏண்டா நெற்றிக்கண திறந்தாலும் குற்றம் குற்றம்னு சம்பந்திய கம்பி என்ன வச்சவன் நீயாடா சொல்ற? துடிச்ச வந்த மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா மாமா வா போலாம். எங்க அடிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போல வா, கேஸ் கொடுக்கலாம். இல்ல மாமா, ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம், அடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போறோம். நீ அடிக்க போற, நீ அடிப்ப. மாமா என்ன பத்தி தெரியாதுமா, அடிச்சிட்டேன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் கூட நான் போயிடுவேன். என்ன பத்தி தெரியாது உனக்கு. அடிச்சா எக்ஸ்ட்ரீம் மாமா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் நீ தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் மாமா. அவனை விடக்கூடாது மாமா. வா வா வா. ஆமா படிக்கிற காலத்துலாம் படிக்க விடாம பாட்டில் அடிக்க கூப்பிட்டேன். இப்ப படுறான்னா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம்டா மாமா. இன்னைக்கு அவனை அடிக்க மட்டும் குடிச்சுக்கிறேன், வாங்கி கொடுறா மாமா. இருந்துட்டு போகுது மாமா. நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரி தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கணும். கொடுத்தா குடும்பத்தையே ஒழிச்சிருவேன். ஆமா ஆமா வா. பேஷண்ட்டுக்கு ஒரு இசிஜி எடுத்துருமா. ஓகே டாக்டர். புதுசா ஒரு மருந்து எழுதிருக்கேன், அதை வாங்கி கண்டினியூ பண்ணுமா. ஓகே டாக்டர். டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு டாக்டர்? நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. முதல்லயே கொஞ்சம் நெஞ்சு வலி இருந்திருக்கும், கவனிக்காம விட்டதுனால இந்த நிலைமை வந்திருக்கு. டாக்டர் நெஞ்சு வலி ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லல டாக்டர். சொல்லி இருந்தா அப்பாவே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருப்பேனே டாக்டர். கவலைப்படாதீங்க. We will do our best. Okay. Take care. பகவானே அம்மா அடியோ மணி, ஆஸ்பத்திரி ரொம்ப பெருசா இருக்குல்ல, காசு ரொம்ப செலவாகுமா மணி? நீ ஏன் அதை பத்தியெல்லாம் கவலைப்படுற? அதுவா முக்கியம்? உன் பிரச்சனை தீரணுமோ? இல்ல மணி, உள்ள போனதுக்கு அப்புறம் டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாள்னா? என்னது இது பைத்தியம்? நல்லதே நினைச்சுட்டு போறோம், அதை மீறி நீ சொல்ற மாதிரி டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாள்னா அது நடக்கும்போது பாத்துக்கலாம். எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா இந்த டாக்டர் பேரையே வச்சிருந்தேன் குழந்தைக்கு. பாரிஜாதம் அழகான பேர் தான். ஆனா ஆம்பளை குழந்தையா பிறந்துட்டா ஜாதத்தை நீக்கிட்டு பாரின்னு வச்சிட வேண்டிதான். கடையேழு வள்ளல்ல ஒருத்தர் பேரா இருந்துட்டு போகட்டும். சமத்து. இன்னும் டாக்டரை பார்க்க உள்ளேயே போல, அதுக்குள்ள குழந்தைக்கு பேர் வைக்கிறத பாரு. அமைதியா இரு. அம்மா இங்க மிஸ்ஸஸ் நாகராஜன் யாரு? அம்மா இங்க மிஸ்ஸஸ் நாகராஜன் யாருமா? அம்மா யமுனா நாகராஜன் யாரு? மணி, யமுனா வா 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 வா. வாங்கம்மா உள்ள போங்கம்மா. வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உட்காருங்க. மிஸ்ஸஸ் யமுனா நாகராஜன் இவங்க தான். ஓ, நான் இவங்க ஓரகத்தே அபிராமி. இவ ஆத்துக்காரரும் டாக்டரா தான் இருக்கார். ஓ அப்படியா? பேர் என்ன? டாக்டர் ராஜாராமன். ஐ சி. என்னவா இருக்காரு? மனுஷாளுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் தான். சரி சரி, ஓகே. ஓகே. இதுல கொஞ்சம் டெஸ்ட் எழுதிருக்கேம்மா. இதை கொண்டு போய் அங்க கவுண்டர்ல கொடுத்து இதுக்கு பணம் கட்டிட்டு வந்துருங்க. நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் டாக்டர் சொல்றதை கேட்டு கவனமா நடந்துக்கோ யமுனா. சரி. யாராவது ஒரு சிஸ்டர் அனுப்புங்கம்மா. நீங்க வாங்கம்மா.
மாமி என்ன அது வந்து என்னன்னு சொல்லி தொலை. நம்ம வெங்கட்டை தேடி போலீஸ் வந்திருக்கா. போலீஸா? ஆமாம் மாமி. வர சொல்லு. சரி. ஏமா உங்க வீட்டுல வெங்கட்னு யாராவது இருக்காங்க? இருக்கான். என்ன விஷயம்? அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷன் கூட்டு போக வந்திருக்கோம். என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? அம்மா நான் அந்த மாதிரி வார்த்தையை உபயோகிக்கவே இல்லை. இப்போ ஒரு என்கொயரிக்காக கூட்டு போக வந்திருக்கோம். விசாரணை முடிஞ்சதும் திருப்பி அனுப்பிச்சிருவோம். யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யாராத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுதான் ரொம்ப மரியாதையா வாசலே நின்று பேசிட்டு இருக்கோம். இதே வேற ஆளா இருந்தா வீட்டுக்குள்ள போய் கழுத்தை பிடிச்சு ஜீப்ல ஏத்திருப்போம். நீங்களா அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. நோக்கு எவ்வளவு தைரியம். அம்மா அவரை கூப்பிடுறீங்களா? நேரம் ஆகிட்டே இருக்குமா? வெங்கட், வெங்கட் ஆ இங்க வா. வந்துட்டேன் பாட்டி. என்ன பாட்டி? உன்னை அழிச்சுட்டு போக இவ வந்திருக்கா. என்ன விஷயம்? குருக்களோட பையனை நீங்க தாக்குனதா புகார் வந்திருக்கு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். பாட்டி அது ஒரு சின்ன விஷயம். அதை இவெல்லாம் சேர்ந்து பெருசுபடுத்துறா. அந்த ஆளு குடிச்சிட்டு பாரதி டீச்சர்ட்ட கலாட்டா பண்ணான். நான் அதை தடுத்து அவனை விரட்டினேன். இதுக்கு போய் என் மேல கம்ப்ளைண்டா பாட்டி? தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் எல்லாருக்கும் வேட்டி புடவை பொட்டலம் அடிச்சு தரும்போது நான் சந்தோஷமா தானே வாங்கினேன். இப்ப மட்டும் என்ன வந்தது? சரி, என்ன அரெஸ்ட் பண்ண ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? ஆதாரம் இல்லாம உங்க முன்னாடி நிக்க முடியுமா? பரமு உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட். சரி, அவன் மேல என்ன புகார் வந்திருக்கு? குருக்களோட பையனை அடிச்சதா புகார் வந்திருக்கு. ஓஹோ, புகார் கொடுத்தது யாரு? அந்த கோயில் குருக்களா? இல்ல, குருக்களோட பையன் பரமு தன்னை அடிச்சதா அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். அன்னைக்கு ஏலத்துல அந்த பொம்பளைய பார்த்தேன். அப்ப அவ பேசின பேச்செல்லாம் காதுல ஒளிச்சுட்டே இருக்குடா. அந்த குருக்களோட பையன் வெறும் அம்பு. இதை எய்தவா யாருன்னு எனக்கு நன்னா தெரியும். பாட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாது. இது ஒரு சின்ன விஷயம் தான். நான் அவட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், உங்களை எல்லாம் நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன்? குட்டி போட்ட பூனை தன்னோட குட்டிகளை சுத்தி சுத்தி பாதுகாக்கிற மாதிரி நான் ஏன் உங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான். ரத்த வெறி பிடிச்ச குடும்பம் ஒண்ணு நம்ம ரத்தத்தை குடிக்கிறதுக்காக நாக்க தொங்க போட்டு சுத்தின்னு இருக்கு. நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்கும். போயிட்டு வா. இனிமே ஊர் விஷயத்துல எல்லாம் மூக்க நீட்டாத. போ. சரி வாங்க இன்ஸ்பெக்டர், போலாம். போகுமா? அம்மாக்கு எதுவும் ஆகாதுமா. டாக்டர் சொல்லிருக்காரு அம்மாக்கு எதுவும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அப்பா நான் இருக்கல, ஏன் கவலைப்படுறேன்? அப்பா இருக்கல, அப்பா நான் இருக்கேன். அம்மாக்கு எதுவும் ஆகாது. அம்மாவை சரி பண்றதுக்கு தான் டாக்டர் கூட்டு போயிருக்காங்க. ஓகே சரியம்மா? இந்தாங்க. மேம், பில் காப்பி விட்டுட்டு போறீங்க. நன்றிம்மா. ஓகே மேம்.